அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சக்கரை பொங்கல். அதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிடலாம். கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுடலாம். ஊற போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். அதுக்காக தான். அடுத்து அடுப்பில் ஒரு மண்பானை வச்சுருக்கிறேன். இந்த மண்பானையில் 4.5 கப் தண்ணி ஊற்றிடலாம். நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ஊறிட்டு இருக்க அரிசியையும் பருப்பையும் அதில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். நிறைய பேர் ஊற போட மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் ஊற போட வேண்டாம். ஊற போட்டு நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்காக தான். இப்போ இதில் நான் 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தனால கட்டியாகிடுச்சு. உடச்சி பார்த்தா உடைக்கவே வரல. அதனால் தண்ணியிலே போட்டு நம்ம கரைச்சிடலாம் அப்படின்னு தான் தண்ணியில் போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம போட்ட வெல்லமும் கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இது அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுலாம் இருக்கலாம். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த வெல்லத்தையும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா கரைச்சிடலாம். நம்மளுடைய பொங்கல் நல்லா பொங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வெல்லமும் ஒரு 3/4 வாசி கரைஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த வெல்லத்தை அப்படியே வச்சிடலாம். சாப்பாடும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போடலைன்னா நம்ம எவ்வளோ தான் வெல்லம் சேர்த்தாலும் டேஸ்ட்டே வராது. கண்டிப்பாக உப்பு போட மறந்துடாதீங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லைப்பாகுவே இதில் ஊற்றிடலாம். வெல்லம் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தனால அந்த பாத்திரத்தில் அடியில் கொஞ்சம் அப்படியே ஒட்டிடுச்சு. அதை என்ன பண்ணேன்னா கடைசியாக இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி சூடு பண்ணோன்னா அது லூஸ் ஆகிடும். அதை எடுத்து இதில் ஊற்ற வேண்டியது தான். அதையும் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் ஆகிடுச்சு. நமக்கு இனிப்பு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது பொங்கலுக்கு. இப்போ நம்மளுடைய பொங்கல் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து இப்போ நம்மளுடைய பொங்கல் வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ தாளிக்க வேண்டியதான். இதில் கொஞ்சமாக நெய் எடுத்துருக்கிறேன். இந்த நெய்யில் ஒரு 4-5 ஏலக்காயை தள்ளி போட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து காஞ்ச திராட்சை போடலாம். காஞ்ச திராட்சையும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொங்கலில் ஊற்றினோன்னா மணமும் டேஸ்ட்டும் சொல்லவே வேண்டாம், அப்படி இருக்கும். இந்த பொங்கலுக்கு நான் எங்கள் வீட்டில் சூப்பரான பொங்கல் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பொங்கல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சா, வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நீல கடலோடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.